நமது கோரிக்கை என்பது நீட், குயட், ஜேஇஇ இது போன்ற பொது தேர்வுகளை நிறுத்த வேண்டும். நீட் தேர்வில் இவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது. 24 லட்சம் பேர் டெஸ்ட் எழுதி அது கேன்சல் பண்ண வேண்டிய வந்தது. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் ஏற்கனவே அமுல்படுத்தியாச்சு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. கல்வி முன்னால கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தது. அதை இப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போயிட்டாங்க. அதை மீண்டும் ஸ்டேட் லிஸ்ட்ல கொண்டு வரணும்ன்றது ஒரு கோரிக்கை. இந்த போராட்டத்தை தொடங்கி தோழர் சதீஷ் அவர்கள் முழக்கங்களோடு இதை தொடங்கும்போது கேட்டுக்கொள்கின்றேன். அதன் பின்னால் முறையாக தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவார். ரத்து செய், 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 ரத்து செய். நீட் என்னும் அநீதியை, நீட் என்னும் அநீதியை, நீட் என்னும் அநீதியை, நீட் என்னும் அநீதியை, கொலைகார தேர்வினை, கொலைகார தேர்வினை, கொலைகார தேர்வினை, கொலைகார தேர்வினை, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். மோசடி தேர்வினை, மோசடி தேர்வினை, மோசடி தேர்வினை, மோசடி தேர்வினை, ரத்து செய், ரத்து செய், மனு நீதி தேர்வினை, மனு நீதி தேர்வினை, மனு நீதி தேர்வினை, மனு நீதி தேர்வினை, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, கொலைகார தேர்வினை, கொலைகார தேர்வினை உடனடியாக ரத்து செய், உடனடியாக ரத்து செய், உடனடியாக ரத்து செய், உடனடியாக ரத்து செய். அனிதா துர்கா, அனிதா துர்கா, ஆதித்யா மோதிராவ், ஆதித்யா மோதிராவ், ஆதித்யா மோதிராவ், ஆதித்யா மோதிராவ். இந்து கீர்த்தனா, இந்து கீர்த்தனா, இந்து கீர்த்தனா, இந்து கீர்த்தனா. சேலம் கோபிகா, சேலம் கோபிகா, சேலம் கோபிகா, சேலம் கோபிகா. என் தமிழ் சொந்தங்கள், என் தமிழ் சொந்தங்கள், என் தமிழ் சொந்தங்கள், என் தமிழ் சொந்தங்கள் எத்தனை பேர் சாக வேண்டும், எத்தனை பேர் சாக வேண்டும். இங்கே ஒன்றிய அரசிற்கு எச்சரிக்கை விடும் முகமாக இந்த அடையாள போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வருங்கால செல்வங்களே, மாணவர்களே, உங்களுக்காக நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். மூத்தவர்கள் நான் ஓரமாக நின்று கொண்டு உங்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பை மற்றும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கையிலே ஒப்படைப்பதற்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்கள் செல்வங்களே, வாருங்கள், இந்த போராட்டத்தை எழுச்சியுடன் நடத்துவோம். பெற்றோர்களே, நம்முடைய குழந்தைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் இனி தமிழ்நாட்டில் இந்த எழுச்சியுடன் இந்த போராட்டத்தை தொடங்குவோம். நன்றி, வணக்கம். உலகிற்கே கல்வி கொடுத்த வள்ளுவனும் ஔவையாரும் வாழ்ந்தது எங்கள் தமிழ்நாடு, வாழ்ந்தது எங்கள் தமிழ்நாடு. 3000 ஆண்டுகள் முன்பே கீழடியில் பானை ஓட்டில், கீழடியில் பானை ஓட்டில் எகிப்து நாட்டின் கல்லறையில், எகிப்து நாட்டின் கல்லறையில் எழுத்தை பதித்தது எங்கள் இனம், எழுத்தை பதித்தது எங்கள் இனம். சான்றோர் போட்டும் தமிழ் இனம். எங்களுக்கு தேர்வு வைக்க டெல்லிக்காரன் யாரடா, எங்களுக்கு தேர்வு வைக்க டெல்லிக்காரன் யாரடா, உன் தகுதி என்ன கூறடா, உன் தகுதி என்ன கூறடா. தற்கொலை அல்ல, தற்கொலை அல்ல, நீட்டுக்காக சாவது, தற்கொலை அல்ல, தற்கொலை அல்ல, சூத்திரனும் பஞ்சமனும் கணக்கில் சாவது,
தற்கொலை அல்ல, திட்டமிட்ட படுகொலை, திட்டமிட்ட படுகொலை. எனக்கு தெரிந்த ஒரு ஆராய்ச்சி மாணவர் அவர் சொன்னார், என்சிஆர்டில வந்து சிலபஸ் செட் பண்ண கூப்பிட்டாங்க, அதுக்கு பாடம் எழுத கூப்பிட்டாங்க. என்னுடைய அரை நண்பர் போனாரு. அவங்க சொல்றாங்க, பாடத்திட்டத்தை அதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் எல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி எழுத வேண்டியது இல்ல, அதெல்லாம் அப்படிலாம் உருவாக்காதீங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதை எடுத்து படிச்சா ஒரு 13 வயது குழந்தையோ 15 வயது குழந்தையோ 17 வயது குழந்தையோ படித்து புரிஞ்சுக்க முடியவே முடியாது. ஒரு காலத்திலும் இந்தியாவால ஒரு விஞ்ஞானியை உருவாக்கவே முடியாது இவனால. அப்படியான எந்த விதமான பாடத்திட்டமும் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை தான் ஒரு தரமான பாடத்திட்டம்னு நம்ம மீது திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்னன்னா, இந்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வேலை எல்லாத்தையும் நடக்குது. உதாரணமா எடுத்தீங்கன்னா, இந்த வருஷம் நிப்ட்ல பரீட்சை நடக்குது. நீங்க நிப்ட் பரீட்சை சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பரீட்சைகள்லாம் எடுத்தீங்கன்னா, தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடுகள் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சை எழுதக்கூடிய நிலையங்களை போய் பாருங்க. அங்க அந்த குழந்தைகளை உளவியலாக எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ சித்திரவதை பண்ணி தான் பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதிப்பானுங்க. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், பரீட்சை எழுதுறதுக்கு முதல்ல நல்லா படுத்து தூங்கு, அமைதியா மனநிலையில போ, எதுவும் வருத்தப்படாத, எதுவும் கஷ்டப்படாதுன்னு அம்மா அப்பாக்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி அனுப்புவாங்க. இவன் போன உடனே டார்ச்சர் பண்றதுக்குன்னு NTA வச்சிருக்கான், நேஷனல் டெஸ்டிங் அகாடமில இருந்து ஆள் அனுப்புறான். அவன் ஏதோ மிலிட்டரி ஆபீசர் மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசலையோ அல்லது எக்ஸாம் சென்டர் வாசலையோ இருந்து கொண்டு அந்த மாணவர்களை திட்டமிட்டு டார்ச்சர் பண்ணுவான். அந்த சென்டர் அப்படி நடத்தும். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, நிப்ட் பரீட்சை நடக்குது. நீங்க டிசைன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, எந்த டிசைன் யூனிவர்சிட்டி சவுத் இந்தியால கிடையாது, தமிழ்நாடு ஒண்ணும் கிடையாது. ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வளரணும்னா டிசைன் டிபார்ட்மெண்ட் முக்கியம். ஆனா அந்த டிசைன் சென்ஸ் உள்ள மாணவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது கிடையாது. இன்ஜினியர்ஸ் இருக்கிறான், நட்டு போல்ட் மாற்றுறதுக்கு ஆள் இருக்கிறான். ஆனால் அதை வடிவமைத்து ஒரு கஷ்டம் ஒரு பயனீட்டாளர் பண்ணக்கூடிய வகையில ஒரு பொருளை வடிவமைக்கக்கூடிய டிசைனர்ஸ் கிடையாது. இவன் ஒரு பிளாஸ்கை வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணானோ இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருப்பான். அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு எப்படி வடிவமைக்கிறது, நோயாளிக்கு எப்படி வடிவமைக்கிறதுங்கிற அந்த வடிவமைப்பு தன்மைக்கான கல்லூரிகள் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. அப்ப இது எங்க போக வேண்டியிருக்குன்னா, நீங்க வட இந்தியாவில தான் போய் படிக்க வேண்டியிருக்கு. அகமதாபாத் தான் போகணும், மும்பை தான் போகணும், டெல்லி தான் போகணும், நோய்டா தான் போகணும். தமிழ்நாட்டில் அது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பரீட்சை எழுதுறதுக்கான சென்டர் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள நிப்ட்னு ஒரே ஒரு சென்டர் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. ஆனா அதுக்கான சென்டர் எங்க வச்சிருக்கீங்க? நீங்க நிப்ட் சென்டர் எடுத்துட்டீங்கன்னா எங்க இருக்கு? தரமணியில இருக்குது. நிப்ட் காலேஜ் தரமணியில இருக்கு. ஆனா அதுக்கு வைக்கிற பரீட்சை எங்க வச்சிருக்காங்க? இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருந்தான். 2 பரீட்சை இருக்குது அதுக்கு. காலையில் ஒண்ணு மதியம் ஒண்ணு 2 சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு செஷன் இருக்கு. மொத்தம் உங்களுக்கு 2 பிரிவா பிரிச்சு வச்சிருக்கான். அந்த சென்டருக்கு போய் பார்த்தேன். காலையில 8 மணிக்கு குழந்தைங்க உள்ள போகணும். இது வெளியூர்ல இருந்து வர்றவங்க, வெளி மாவட்டத்துல இருந்து வர்றவங்க அந்த குழந்தைங்களை காலையில 6 மணிக்கு கூட்டிட்டு வந்து அப்படியே கூட்டிட்டு போய் 8 மணிக்கு அந்த சென்டர்ல விடணும். அந்த சென்டர்ல எந்த விதமான வென்டிலேஷன் கிடையாது. 100 பேர் எழுதக்கூடிய இடத்துல 300 பேர் எழுத வைக்கிறான். வெளியே வந்துட்டு 1 மணிக்கு வெளியே வந்து மறுபடியும் 1:30 மணிக்கு உள்ள போனோம். இதை கூட்டிட்டு ஒரு குழந்தைகளை கூட்டிட்டு வந்த பெற்றோர்கள் வெளியில வெயில நிக்கணும். அவங்களுக்கு ஒதுங்குவதற்கு இடம் கிடையாது, ஒதுங்கிடம் கிடையாது, தண்ணி குடிக்க இடம் கிடையாது, சாப்பாடு பக்கம் எந்த ஹோட்டலும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்த ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பழைய கட்டடத்தை எடுத்துதான் NTA எக்ஸாம் நடத்திருக்காங்க நிப்டுக்கு. இது அதனுடைய ஆரம்ப கட்ட இதுல காலையில் 8 மணிக்கு குழந்தைங்க உள்ள போச்சுன்னா 6 மணிக்கு தான் வெளியே வரணும். வரும்பொழுதெல்லாம் அந்த குழந்தைகள் பாதி பேர் வாந்தி எடுத்தாங்க. அதோட செகண்ட் எக்ஸாம் வந்து நடந்தது. அது வந்து ஒரு மாடலிங் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த மாடலிங்கான அந்த ரா மெட்டீரியல் கொடுத்து அந்த ரா மெட்டீரியல் எடுத்து நீ மாடல் பண்ணணும்னு கொடுக்குறான். ரா மெட்டீரியல் பார்த்தா ஒரு பழைய நியூஸ் பேப்பர் இருக்கும், அதுல கிழிச்சு நீங்க எடுத்து ஒரு மாடல் பண்ணணும்னா அந்த நியூஸ் பேப்பர் என்ன கொடுத்தான் தெரியுங்களா? ஹிந்தி நியூஸ் பேப்பரை கொடுத்துருக்கானுங்க. இங்க நிப்ட்ல வந்து இந்த குழந்தைங்க எப்படி தேர்வாகி அந்த கோர்ஸ் படிக்க போவாங்க. இதே நிலைமை தான் NIDக்கு இருக்குது. இதே நிலைமை தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய அனைத்து இடத்துக்கு இருக்குது. நம்ம ஊர்ல நல்ல ஒரு அட்வான்ஸ்டான பரீட்சை நடத்தக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் பரீட்சை நடத்துறதுக்கான சென்டர் மைய நகரத்துல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. ஆனா வைக்க மாட்டானுங்க. அப்ப இது திட்டமிட்ட ஒரு மோசடி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கான ஒரு பெரும் போராட்டம் தேவை. அதற்கான ஒரு மேடையாக இப்பொழுது இந்த மேடை உருவாகியிருப்பதில் பெரிய மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கிறது. இதுல மேற்பதநிலைக்கும் தன்னால் இயன்ற பங்களிப்பை செலுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மக்கள் அதிகாரத்தின் சார்பாக, அகில இந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்னைக்கு நீட் கியூட் தேர்வுகளை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறோம். இந்த போராட்டம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நீட் கியூட் தேர்வுகளை
முற்றிலுமாக ரத்து செய்யணும். இது கல்வி அப்படின்றது மயமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்றது தான் இந்த மக்கள் அதிகாரத்தினோட கோரிக்கையும். இப்போ இன்னைக்கு வந்த இயக்கங்கள் எல்லாமே இது தொடர் போராட்டமாக எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையும். நன்றி. மனிதி செல்வி, அகில இந்திய மக்கள் இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கேன். இந்த பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து தகுதி, திறமை, நேர்மை அதை தான் வந்து அதிகமாக இது சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் எந்த தகுதியும் எந்த நேர்மையும் எந்த திறமையும் இல்லாதவர் தான் இந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்பது இன்றைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இதில் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது அந்த மக்கள் மன்றத்தின் முன் வந்து விட்டது. அப்போ உடனடியாக எந்த தகுதியும் எந்த திறமையும் எந்த நேர்மையும் அற்ற தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நீட் தேர்வு எழுதும் மாணவர்களும் மற்ற மாணவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இந்திய ஒன்றியத்தில் வாழும் அனைத்து மக்களுடைய குரலாக இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மோடி அரசு உடனடியாக தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். வணக்கம் நண்பர்களே. கல்வியானது தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும், விடுதலைக்கு வழிவகுக்க வேண்டும். ஆனால் இப்போதுள்ள கல்வி மாணவர்களுக்கு மன உளைச்சலையும் அவர்களை தற்கொலைக்கு தள்ளுகிறது. இதுவரைக்கும் 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த மத்திய தேர்வுகளால் தற்கொலை செஞ்சுருக்காங்க. இது முற்றிலும் வந்து அதனால் இந்த தேர்வு மத்திய அரசு வைக்கும் இந்த நீட் கியூட் தேர்வுகளை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். இப்போ பணம் உள்ளவங்கலாம் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. எப்படின்னா ரஷ்யாவில் படிக்கிறாங்க, உஸ்பெஸ்கிஸ்தானில் படிக்கிறாங்க, கஜகஸ்தானில் படிக்கிறாங்க, கிர்கிஸ்தானில் படிக்கிறாங்க, பங்களாதேஷில் கூட அந்த மாதிரி இல்லை, தேர்வு இல்லை. அதனால் அங்கே போய் படிக்கலாம். ஆனால் ஏழை மாணவர்கள் வந்து எங்கே போய் படிப்பாங்க? அவங்களுக்கான வாய்ப்பு முற்றிலுமாக மறுக்கப்படுது. இங்கே கல்வி வந்து இந்த மாதிரி கல்வி சாலைங்கிறது ஒரு சிறைச்சாலை மாதிரி, ஒரு தொழிற்சாலை மாதிரி இருக்குது. கல்வி வந்து அதை வந்து முற்றிலுமாக நம்ம கல்வி முறையை வந்து ஜனநாயகப்படுத்த வேண்டும். புதிய கல்விக் கொள்கையானது அந்த ஜனநாயக கல்விக்கு முற்றிலும் எதிரானதாக, முற்றிலும் தனியார் மயத்துக்கு வழிவகுப்பதாக இருக்கிறது. அதனால் அதை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும். அதே போல் இந்த நீட் கியூட் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும். அனைவருக்கும் இலவசமான பொதுக்கல்வி கிடைப்பதற்கான வழிவகுக்க வேண்டும். இப்போ குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லா பிரிவுகளையும் சேர்ந்த SC ST OBC பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பயிலுமாறு வாய்ப்புகளை அளிக்குவதற்கு நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.